பிரகதஸ்வர முனிவர் பாண்டவர்களிடமிருந்து விடைபெற்று சென்றார். அதன் பிறகு ரோமச முனிவர் பாண்டவர்களை சந்தித்தார். அவர் பாண்டவர்களிடம், நீங்கள் அனைவரும் அர்ஜுனன் தேவலோகத்திலிருந்து திரும்பி வரும் வரை தீர்த்த யாத்திரை செல்லுங்கள். தீர்த்த யாத்திரை மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு மேலான புண்ணியங்கள் உண்டாகும் என கூறினார். முனிவரின் ஆலோசனைப்படி பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டனர். பாண்டவர்கள் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று நீராடினர். இந்த யாத்திரை மூலம் பாண்டவர்கள் அனுபவங்கள் பல பெற்றனர். கடைசியில் அவர்கள் கைலாய மலைக்கு சென்றனர். அங்கு சித்தர்களின் ஆசியை பெற்றனர். சிறிது காலம் அங்கு தங்கினர். ஒரு நாள் திரௌபதி மலர்களின் மனத்தால் மிகவும் கவரப்பட்டாள். அம்மலரை தேடி நறுமணம் வரும் திசையை நோக்கி சென்றாள். சிறிது தூரம் சென்ற பிறகு சௌகந்திகம் என்னும் மலரில் இருந்துதான் இத்தகைய மனம் வருகிறது என்பதை உணர்ந்தாள். அப்பொழுது பீமன் திரௌபதியை தேடி அங்கு வந்தான். பீமனிடம், இந்த மலர் மிகவும் நறுமணத்துடன் இருக்கிறது, எனக்கு இந்த மலர் வேண்டும், தாங்கள் விரைந்து சென்று இந்த மலரை பறித்து கொண்டு வாருங்கள் என கூறினாள். அந்த மலரை தேடி பீமன் சென்றான். எங்கு தேடியும் அவ்வித மலரை பீமனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. போகும் வழியில் பீமன் ஒரு முனிவரை கண்டான். முனிவரிடம், எனக்கு சௌகந்திகம் என்னும் மலர் வேண்டும், அம்மலர் எங்குள்ளது என்று எனக்கு தாங்கள் கூறுவீர்களாக என்றான். முனிவர் பீமனிடம், பீமா, அம்மலர் குபேரரின் வசத்தில் உள்ளது, நீ குபேரபுரி சென்றால் மட்டுமே இம்மலரை பறிக்க முடியும் என கூறினார். அதன் பிறகு பீமன் அங்கிருந்து குபேரபுரியை நோக்கி விரைந்து சென்றான். பீமன் சென்ற வேகத்தில் மரங்கள் செடிகள் எல்லாம் குலுங்கின. திடீரென்று பீமனின் வேகத்தில் தடைபட்டது. வழியில் ஒரு குரங்கு பீமனை மறித்து படுத்திருந்தது. பீமன் குரங்கை பார்த்து, வானரமே, எதற்காக வழியை மறித்து படுத்து கொண்டிருக்கிறாய்? எழுந்து எனக்கு வழியை விடு என்றான். வானரம், நான் வயதான குரங்கு, என்னால் எழ முடியவில்லை, நீ அவசரமாக செல்ல வேண்டும் என்றால் என்னை தாண்டி செல் என்றது. பீமன், பிராணிகளை தாண்டி செல்லலாகாது, உன்னை தாண்டுவது எனக்கு கஷ்டமான செயல் அல்ல. என் அண்ணன் அனுமன் கடலை தாண்டியது போல் உன்னையும் தாவி செஞ்சிருப்பேன் என்று கூறினான். அதை கேட்ட வானரம், அனுமனா? அவன் யார் என கேட்டான். என் அண்ணன் அனுமன் சீதையை தேடுவதற்காக கடலை தாண்டியவர் என்பது உனக்கு தெரியாதா? பலத்திலும் நான் என் அண்ணன் அனுமனுக்கு சமமானவன். இதை உன்னிடம் சொல்வதில் என்ன பயன்? நான் விரைந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் நீ எனக்கு வழியை விடு, இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்றான். வானரம் பீமனிடம், வீரனே, நீ என் மேல் கோபம் கொள்ள வேண்டாம். எழுவதற்கு என் உடலில் சக்தி இல்லை. நீ அவசரமாக செல்ல வேண்டியிருந்தால் என்னுடைய வாளை சிறிது நகர்த்திவிட்டு செல் என்றது. உடனே பீமன் இந்த வானரமிடம் வீண் விவாதம் செய்வதால் எந்த பயனும் இல்லை, அதனால் இந்த குரங்கின் வாளை நகர்த்திவிட்டு செல்லலாம் என்று முடிவு செய்தான். குரங்கின் வாளை பிடித்து நகர்த்த முயன்றான். பீமனால் குரங்கின் வாளை சிறிது கூட அசைக்க முடியவில்லை. பலசாலியான நான் இந்த குரங்கின் வாளை சிறிது கூட அசைக்க முடியவில்லையே என பீமன் வியப்படைந்தான். பிறகு தன் முழு பலத்தையும் ஒன்று சேர்த்து வாளை நகர்த்தி பார்த்தான். அப்பொழுதும் முடியவில்லை. இதனால் பீமன் தலை குனிந்து நின்றான். பீமன் குரங்கை பார்த்து, வானரமே, உன் வாளை என்னால் சிறிதும் அசைக்க முடியவில்லை, நீ யார் என்பதை எனக்கு சொல் என்றான். வானரம் பீமனிடம், வீரனே, நான் வாயுபுத்திரன் அனுமன், நீயும் வாயுபுத்திரன் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் நீ என் சகோதரன் ஆவாய். தம்பி பீமா, உன்னை நான் வழிமறித்ததற்கு காரணம், இந்த வழியில் நீ சென்றால் ஆபத்துக்கு உள்ளாவாய், அதனால்தான் உன்னை தடுத்தேன். இந்த வழியில் மனிதர்களால் செல்ல முடியாது. நீ தேடி வந்த சௌகந்திகம் என்னும் மலர் இருக்கும் இடம் அதோ அத்திசையில் உள்ளது என்றார். பீமன், நான் தங்களை கண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களை கண்டதில் என்னை காட்டிலும் பாக்கியசாலி யாருமில்லை. நான் தங்களின் முழு உருவத்தை காண விரும்புகிறேன் என வேண்டினான் பீமன். பீமன் வேண்டிக் கொண்டதால் அனுமன் தன் முழு உருவத்தையும் பீமனுக்கு காட்சியளித்தார். பீமன் அனுமனை மனதார தரிசித்தார். அதன் பின் அனுமன் தன் உருவத்தை பழைய உருவில் மாற்றிக்கொண்டார். பீமனை அன்போடு தழுவிக்கொண்டார். அனுமன் பீமனிடம், பீமனே, நான் உன்னை கண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு வேண்டும் வரத்தை என்னிடம் கேள் என்றார். பீமன் அனுமனிடம், அண்ணா, தர்மத்திற்காக நடக்கவிருக்கும் போரில் தாங்கள் அர்ஜுனனின் தேரில் கட்டப்படும் கொடியில் வந்து அமர வேண்டும் என கேட்டான். அனுமன் அவ்வாறே வரமளித்தார். அர்ஜுனனின் தேரின் மேலே பறக்கும் கொடியில் நானே அமர்ந்து உங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தருகிறேன். உன் எதிரிகளால் ஒருபோதும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆசி கூறினார். பிறகு அனுமன், நீ தேடி வந்த சௌகந்திகம் மலர் குபேரனுக்கு உட்பட்டு மிகவும் காவல் காக்கப்பட்டு வருகிறது. அவ்விடத்தில் அரக்கர்கள் பலர் சூழ்ந்திருக்கின்றனர். அதனால் நீ மிகவும் கவனமுடன் செல்ல வேண்டும் என கூறிவிட்டு குபேரபுரி செல்வதற்கான வழியை காண்பித்தார். அதன் பிறகு பீமன்
அனுமனிடமிருந்து விடைபெற்று சென்றான். போகும் வழியில் பீமனை பல அரக்கர்கள் வழிமறித்தனர். பீமன் அவர்கள் அனைவரையும் தன் பலத்திற்கு இரையாக்கினான். ஒரு வழியாக பீமன் குபேரபுரியை அடைந்தான். குபேரபுரியை சூழ்ந்து பல அரக்கர்கள் காவல் காத்து கொண்டிருந்தனர். பீமனை கண்ட அரக்கர்கள், மானிடனே, நீ எவ்வாறு இங்கே வந்தாய்? உன் உயிர் மேல் ஆசை இருந்தால் இங்கிருந்து ஓடிவிடு என எச்சரித்தனர். இதை கேட்டு கோபம் கொண்ட பீமன் அரக்கர்களை அடித்து கொன்றான். இச்செய்தி குபேரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. குபேரன் அந்த மானிடனை இங்கே அழைத்து வாருங்கள் என கட்டளையிட்டான். குபேரனின் கட்டளையின்படி சென்ற அரக்கர்களையும் பீமன் அடித்து வீழ்த்தினான். இதை பார்த்து சில அரக்கர்கள் குபேரனிடம் ஓடி சென்று, வந்திருப்பவன் மானிடன் போல் தெரியவில்லை, சிவபெருமான் போல் இருக்கிறான் என்றனர். இதை கேட்டு குபேரன் அதிர்ச்சியடைந்தான். உடனே தன் இளைய மகனை அழைத்து, மகனே, இங்கு ஒரு மானிடன் நம் நகரை அழித்து கொண்டிருக்கிறான். அவன் யார் என்பதை அறிந்து கொண்டு வா என கூறினான். குபேரனின் மகன் பீமனிடம் சென்றான். நீ யார், எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என கேட்டான். பீமன் அவனிடம், நான் கிருஷ்ணனின் மைத்துனன், இங்கு சௌகந்திகம் என்னும் மலரை பறிப்பதற்காக வந்துள்ளேன் என கூறினான். இதை கேட்டு மகிழ்ந்த குபேரனின் மகன் உடனே நந்தவனத்திற்கு சென்று சௌகந்திகம் மலரை பறித்து கொண்டு வந்தான். அங்கு கைலாயத்தில் பீமனை வெகுநேரமாகியும் காணாததால் சகோதரர்கள் மிகவும் கவலையடைந்தனர். திரௌபதி நான் சௌகந்திகம் மலரை விரும்பி கேட்டதன் பயனாய் பீமன் சென்றுள்ளதாக கூறினாள். போகும் வழியில் பீமனுக்கு என்னென்ன இடையூறுகள் ஏற்பட்டதோ என நினைத்து திரௌபதியும் சகோதரர்களும் வருந்தினர். யுதிஷ்டிரன் பீமனின் மகன் கடோத்கஜனை நினைத்தான். கடோத்கஜன் பீமன் முன் தோன்றினான். யுதிஷ்டிரன், உன் தந்தை பீமன் இங்கிருந்து சென்று வெகுநேரம் ஆகிவிட்டது. எங்களால் பீமன் எங்குள்ளான் என்பதை கண்டறிய முடியவில்லை. உன் தந்தை ஏதேனும் ஆபத்தில் சிக்கி கொண்டாரோ என்பதும் தெரியவில்லை. அதனால் நீ உன் தந்தை இருக்கும் இடத்திற்கு எங்களை அழைத்து செல்வாயாக என கேட்டான். உடனே கடோத்கஜன் தர்மர், நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதியை தூக்கி கொண்டு பீமன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்றான். கடோத்கஜன் அவர்கள் அனைவரையும் குபேரபுரிக்கு அழைத்து சென்று பீமன் முன் நிறுத்தினான். பீமனை கண்ட அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். தர்மர் குபேரபுரிக்கு வந்திருப்பதை அறிந்த குபேரன் தர்மனை வரவேற்க மலர்களுடன் சென்றான். தர்மர் மற்றும் அவனது சகோதரர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு அனைவரும் குபேரனிடமிருந்து விடைபெற்று காமியவனத்தை நோக்கி சென்றனர். சடாசரன் என்னும் அரக்கன் திரௌபதியின் அழகை கண்டு அவளை கவர பார்த்தான். இதை கண்ட பீமன் அவ்வரக்கனை அடித்து வதம் செய்தான். அதன் பிறகு அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினர். போகும் வழியில் திரௌபதி 5 வண்ணங்கள் உடைய மலரை கண்டாள். அம்மலரின் அழகில் மயங்கிய திரௌபதி இம்மலர் தனக்கு வேண்டும் என கேட்டாள். ஆனால் அந்த மலர் குபேரனின் வசத்தில் இருப்பதை அவர்கள் அறிந்தனர். உடனே பீமன், நான் அந்த மலரை பறித்து கொண்டு வருகிறேன் என விரைந்து சென்றான். அங்கு குபேரபுரியில் மணியான் என்னும் தளபதி பீமனுடன் போரிட்டு வீழ்ந்தான். இச்செய்தியை அறிந்து குபேரன் கோபம் கொண்டான். தம்பியை காணாததால் தர்மர் குபேரபுரி வந்தடைந்தான். அங்கு பீமனால் மணிமான் என்னும் தளபதி வீழ்ந்து கிடப்பதை கண்டான். குபேரனை பார்த்து, மணிமான் மானிடன் ஒருவனால் கொல்லப்பட வேண்டும் என்பது அவனது விதி என்பதை கூறி குபேரனை தெளிவடைய செய்தான். இதை கேட்டு குபேரனின் கோபம் தணிந்தது. அதன் பிறகு குபேரன் தர்மருக்கு பல பொருட்களை பரிசாக அளித்து வழி அனுப்பினான். பாண்டவர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த போது பீமன் புதர்களின் அடியில் அகப்பட்டு இருந்த பாம்பை மிதித்து விட்டான். அப்பாம்பு பீமனின் கால்களை நன்கு சுற்றி கொண்டது. இடும்பன், ஜராசந்தன் முதலியவர்களை வீழ்த்திய நம்மால் இப்பாம்பிடமிருந்து விடுபட முடியவில்லையே என பீமன் வருந்தினான். பீமனின் நிலைமையை கண்ட தர்மர் பாம்பை பார்த்து, நீ யார் என வினவினான். பாம்பு அவனிடம், நான் நகுஷன் என்னும் மன்னன் அகஸ்திய முனிவரின் சாபத்தால் பாம்பாக மாறியுள்ளேன். நீ என்னுடன் விவாதம் செய்தால் நான் சாப விமோச்சனம் பெறுவேன் என்றது. நகுஷன் என்னும் பெயரை அறிந்த தர்மர் நம் முன்னோருள் ஒருவர்தான் நகுஷன் என்பதை தெரிந்து கொண்டான். நகுஷன் சொன்னது போலவே தர்மர் விவாதம் செய்தான். சிறிது நேரத்தில் சாப விமோச்சனம் பெற்ற நகுஷன் தர்மரை வாழ்த்திவிட்டு பின்னுலகை நோக்கி சென்றார்.